ஷோஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ அன்னியோட கலெக்ஷன் 300 ரூபாய். நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதில் பாதி வந்து அந்த கிரவுண்டோட ஓனருக்கு கொடுத்துடணும். எக்ஸிபிஷனோட ரூல் அது. ஸோ அப்போ வந்து 150 ருபீஸ். ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி சம்பாதிச்சது 150. சரி ஃபஸ்ட்டு டே இப்படியே டே பை டே போய் ஏன்னா அந்த மந்தோட ஃபுல் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். ஸோ இதிலே வந்து எனக்கு வந்து அதில் இருக்க ஃபுட்டு அக்காமடேஷன்லாம் போக எனக்கு வந்து ப்ராக்டிஸ், அதாவது இதில் எனக்கு அதில் பெனிஃபிட் அடைஞ்சது என்னென்னு நான் சொல்லணும். ஸோ நான் டெய்லி வந்து ஒரு மெஜிஷியன் இப்போது வந்து ஒரு ஷோ பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மேஜிக்கை பண்ணாருன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து 20 தடவை 30 தடவை ஒரே மேஜிக்கை நான் ட்ரை பண்ணுறேன், பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்படின்னும் போது எனக்கு ப்ராக்டிஸ் தான். அதாவது ஒரு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நான் வந்து 100 to 200 டைம்ஸ் நான் அதை பர்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு வந்து அப்போ பர்ஃபார்மிங் ஸ்கில்லு தான் டெவலப் ஆச்சு. எனக்கு ஏர்னிங் அப்போ கிடைக்கல. பட் நான் வந்து வீட்டில் சொல்லிட்டு வந்ததானே ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து சாப்பாட்டுக்கே வந்து வீட்டுக்கு தெரியாமல் வெளியே நான் கஷ்டப்படுறேன். ஸோ இதையும் நான் காமிச்சிக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்து அதுலேருந்து வெளியே